நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு அத்தா பிள்ளைங்க மேலே போக வேண்டாம். ஆச்சாரம் தப்பா ஆடுங்க. கையை ரொம்ப அழுத்தி பிடிக்காதப்பா, ஒடிஞ்ச கையப்பா, பிச்சிராதப்பா கையா. சரிங்கத்தா சரிங்கத்தா சரிங்கத்தா. ஆத்தா எங்கிருந்து வந்திருக்கீங்க? எங்கேருந்து வரேன், என் ஆத்தா அப்பன் பேர் என்ன, என் விலாசம், என் ஆதார் கார்டெலாம் காமிச்சாதான் ஆத்தா நம்புவியாப்பா? வழக்கமா சாமியாட ஆரம்பிச்சமே குறி கேட்கறதுக்கு வரிசையா வருவாங்கல்ல. ஆமாத்தா வர சொல்லப்பா. சொல்றேன் அத்தா. வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, நேரம் ஆகுதப்பா. உடுக்க அடிக்க வேண்டாமாப்பா. ஐயோ, எனக்கு உடுக்க சத்தம் பிடிக்காதப்பா. ஆத்தா நான் ஒன்னும் உடுக்க அடிக்கல, நான் வாயில வாசிச்சேன். நீ நல்லா வாசிப்பன்னு எனக்கு தெரியுமாப்பா. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் ஆத்தா பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன் இந்த மாதிரியான வசனத்தை. சரியப்பா, உன் குறை என்னன்னு சொல்லப்பா. எனக்கு பெருசா ஒன்னும் குறை இல்லாத்தா. நான் பல காலமா உன் காதுல ஓதிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பழசு வேணும்னு. அதை நீ கேட்கவே மாட்டேற, காது கொடுத்து பழசு வேணும். சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு பழசு கிடைக்க போகுது. இது ஆத்தா கிட்ட கேட்டு வந்து அசிங்கப்படுத்தியாப்பா? மூதேவி, என் வாயில நல்லா வந்துரும். அப்புறம் என்னடா வரும்? ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி, துஷ்ட சக்தி, கெட்ட சக்தி அப்படின்னு வந்துரும் ஆத்தா. ஆனா அவனா அதை நீட்டிக்கிட்டு வந்துடாத, பயமா இருக்கு. அதை எடுத்து மடக்கி வை. சொல்லப்பா. ஆத்தா எனக்கு பெருசா ஒன்னும் ஆசை இல்லை. இந்த புதுக்கோட்டை காரக்கடி சமஸ்தானம் பக்கத்துல சின்ன சின்னதா வீடுங்க இருக்கும். நீ கூட கேள்விப்பட்டிருப்ப ஆத்தா. 1000 வாசல், 2000 ஜன்னல், 5000 தூணுன்னு வச்சு சின்ன சின்னதா பங்களா கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய பங்களாவை 10,000 ரூபாய்க்கு எனக்கு பாத்தியப்படுத்தி கொடுத்துனா நான் கையெழுத்து போட்டு அலைக்கா வாங்கிப்பேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு நான் உனக்கு பால் குடம் எடுக்கிறேன். 100 ரூபாய்க்கு பால் குடத்தை எடுத்து வச்சுட்டு 100 கோடி ரூபாய் சமஸ்தானத்தை உனக்கு 10,000 ரூபாய்க்கு நான் பட்டா போட்டு கொடுக்கணும். ஏங்க, நீ ஆத்தா தானே, உன்னால முடியாதது இருக்குமா? நீ வேணா செஞ்சு பாரு எனக்காக இத. சரியப்பா, நான் செஞ்சு தரேன். நான் கேட்கறது நீ செய்வியா? என்ன பெருசா கேட்க போற? எதை வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்யறேன். பெருசா ஒன்றும் வேண்டாமாப்பா. வேணாமா? தங்கத்துல 10 பவுன்ல ஒரு வீடு மாதிரி செஞ்சு என் பூசாரிகளை கொண்டு வந்து கொடுத்துறதப்பா. நீ நினைச்சது நிறைவேறுமாப்பா. தங்கம் எவ்வளவு ரேஞ்சுக்கு விக்குதுன்னு தெரியுமா? அதோட விலை தெரிஞ்சுதானப்பா கேட்கிறேன். அட பாவி, அப்ப இந்த ஆடு ஆத்தாவும் பார்த்துருக்குமா? சரி ஆத்தா, நம்ம வேணா ஒரு பிசினஸ் கொலாபரேஷன் வச்சுக்கலாம். சொல்லப்பா. இந்த தங்கம்லாம் வேணாம், வெள்ளியில வேணா ஒண்ணு செஞ்சு பாடட்டுமே. அப்ப நீ வீட்டுல இல்லாம வெட்ட வெளியில தங்கிக்கிறியா? ஐயோ, அது மட்டும் கூடாதுங்க. வெட்ட வெளியில இப்போ தங்குறதும் தப்பு, இருக்கிறதும் தப்பு. அதனால நான் வெட்ட வெளியில பண்ணவே மாட்டேன் எதையும். பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் உனக்கு நான் தங்கத்திலேயே வீடு செஞ்சு கொடுத்துட்றேன். நம்பலாமா? நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாரு. அங்கேயே வாங்கிறப்பா. அங்கேயே வாங்கிடுறேன், கவலையப்படாத. இவ்வளவு பெரிய விஷயம் நான் உனக்கு பண்றேன்னு நீ எனக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்க கூடாதா? போடு. கொடுத்துருவோமாப்பா? போடு. கொடுத்துருங்கப்பா. போடு. இப்படியப்பா. மூதேவி, 30 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வேட்டு வச்சுட்டு 30 ரூபாய் விபூதி பட்டியை கையில கொடுத்துட்டேன். ஏதாவது பொங்கல் புளியோதரை பழன்னு எடுத்து கொடுப்பேன்னு பார்த்தேன். பிச்சைக்கார ஆத்தாவா இருக்கிறியே, ஆத்தால பணக்கார ஆத்தான்னு நினைச்சேன். வரட்டுமா ஆத்தா? கிளம்பப்பா. எஸ் கமிங். இம்ச போன் பண்ணல, நான் தான் டாடா பண்ணேன். போய் கலப்பா. வர சொல்லுங்கப்பா. அடுத்தால டேபிள தரன்னு கீழே வச்சு இழுக்காதீங்கப்பா. அந்த சத்தம் எனக்கு பிடிக்காதப்பா. அடி செருப்பால நாயே, ஏண்டா இழவெடுத்தவனுங்களே, ஏண்டா பரதேசி நாய்ங்களா,
உங்க வாயில வசம்ப வச்சு தேய்க்க ஏன்டா கூட்டத்துல என்ன தள்ளுறீங்க? நான் ஆத்தாவை போய் தனியா மீட் பண்ணோம். ஓ இவன் வரானா? சொல்லப்பா. என்ன பிரச்சனைன்னா, நான் புதுசா ஒரு வீடு கட்டிட்டு வரேன். அந்த வீட்டுக்கு வாசலை கிழக்கால வைக்கிறதா, மேற்கால வைக்கிறதா, வடக்கால வைக்கிறதா, தெற்கால வைக்கிறதா, இப்படி ஒரு பெரிய டவுட் எனக்கு. அதான் நில குழஞ்சு போய் குத்த வச்சு உடம்பெல்லாம் வலியோட வந்திருக்கேன், காலெல்லாம். சொல்றேனப்பா. சொல்லு. உன் வீட்டு வாசலை கிழக்க பார்த்து மேற்கு முகமா தெற்க நோக்கி ஐயோ வடக்க வாசலை வச்சு கட்டிறப்பா. ஏண்டா இழவர்த்தவனே, அவன் சொன்னது உனக்கு விளங்குச்சா? ஏண்டா உனக்குடா, உங்களுக்கே விளங்கலையே, எனக்கு விளங்குமா? ஏண்டா ஒரு நிலவாசல் வைக்கிறதுக்குள்ளேயே வீடு கட்டுறவன் கான்ட்ராக்டுக்கு என் சொத்து பத்தெல்லாம் விற்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் 4 நிலவாசல் வச்சேன்னு வை, அந்த கான்ட்ராக்டுக்கு என் கிட்னியை விற்று தான் பணத்தை செட்டில் பண்ணேன். போய் பார்க்க வந்தேன் பாரு. சரியாப்பா, உன் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்றேனப்பா. நல்லா சொன்ன வழி. என்ன வழி சொல்லு. உனக்கு கீ வீடு ராசி இல்லப்பா. சரிப்பா. மாடி வீட்டை மட்டும் கேட்டப்பா. மாடி வீடா? என்னடா உளறுற? மாடி வீடு மட்டும் இப்படா தனியா கட்ட முடியும்? அந்தரத்துல வீடு கட்டி அலைக்க போவ நான் என்ன அலிபாபாவாடா? அறிவு இல்லையாப்பா உனக்கு? உன்னை பார்க்க வந்திருக்கேனே, எப்படி இருக்கும்? கீழே செவர் வைப்பா. ஹாலா அப்படி விட்டு என் பிள்ளை சாமி ஆடிட்டு இருக்கான்ல சிவா. ஆமா, அந்த அவன் வந்து தங்கிட்டு போற மாதிரி விட்டுறப்பா. என்னது, சாமி ஆடுற சிவாவுக்கு கீழ் போறா? என்ன ஒரு பிளானு பாத்தியா? எவ்வளவு ஒரு ட்ரிக்கா வேலை செய்யறான். டேய், ஆத்தா வேஷத்துல வந்திருக்கேன்னு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா அருவாளை எடுத்து தொங்குற நாக்க 4 வெட்டா வெட்டிடுவேன். வரட்டுமா? அடுத்த ஆளை வர சொல்லப்பா. அடுத்த ஆள் யாரியா வாயா. இதா பத்திரி ரைடு லாலா பத்திரி சாவ். ஜிமுக்கு சிக்கான் ஜிமுக்கு சிக்கான் ஜிமுக்கு சிக்கான் சை ஆ சை ஆ சை சிலுக்கு பட்டா சிலுக்கு பட்டா சிலுக்கு பட்டா. ஓ, நான் இந்தியாக்காரங்களுக்கு மட்டும்தான்ப்பா குறி சொல்லுவேன். சைனாக்காரனுக்கு சொல்ல மாட்டேனப்பா. அவனை கிளம்ப சொல்லப்பா. இது சைனாக்கார பாசன்னா வடமொழியில உனக்கு அர்ச்சனை பண்றாங்களே, இத்தா படிக்க நமக, இஸ்லாம் படிக்க நமக, அத்தகுந்திரை நமக, ஓம் நமக, இச்சுகா இச்சுகா இச்சுகா, அந்த பாசெல்லாம் ஆத்தாவுக்கு புரியுதா? அலே சொல்லு, உன் பிரச்சனை சொல்லப்பா. என் பிரச்சனை ஒண்ணு இல்ல ஆத்தா. என்னன்னா, ஒரு போட்டியாப்பா? ஆமா. ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியுமாப்பா? யார் தெரியாது? வடபழனிக்கு அடையாளமே ஏவிஎம் ஸ்டுடியோ தான். நேரா போய் நின்னீங்கன்னா அங்க ஒரு இம்பாம் பெரிய உலக வண்ட சுத்தம். கரகரகரோ கரகரகரோ கரகரகரான்னு 24 மணி நேரமா சுத்தம். அங்க ஒரு வாட்ச்மேன் 24 மணி நேரமா உட்காந்துட்டு இருப்பாரு. அதுதான் ஏபிஎம். நிறுத்தப்பா. நிறுத்திட்டேன். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பாய் வண்டி கடை போட்டுருப்பாரு. ஆமா, நல்ல பாய். அங்க போய் தான் சாப்பிடுவாரு. அங்க போய் போட்டி நல்லா நெய் நிறைய விட்டு மிளகு தூக்கலா போட்டு வறுத்து சீக்கிரம் வாங்கிட்டு வாப்பா. போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா, வாங்கிட்டு வாப்பா. போப்பா. ஆத்தான்னு பாக்குறேன், இல்லைன்னா கண்ணா பின்னாடி திட்டுவேன், கண்ணா பின்னாடி திட்டுவேன். நான் சொன்னது போட்டி இல்ல, போட்டி போட்டி. அது போட்டி இல்லப்பா, போட்டி. ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியமாப்பா. உடுப்பா உடுப்பா. நான் கிரிக்கெட் ஆடணும், அவுட் ஆக கூடாது, அடிப்படக்கூடாது. அலே. அப்ப ஆடியன்ஸ்ல போய் உட்காருப்பா. அத்தா, எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அத்தா, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஒவ்வொரு ஆடி மாசமும் உனக்கு கூழு ஊத்துன பாவத்துக்கு எல்லா ஆடியன்ஸா உட்கார சொல்லிட்டியே, இது உனக்கு நியாயமா? ஆடி மாசம்னாலே கூழ் தான் ஊத்தணுமாப்பா. ஆத்தாக்கு ஒரு ஆடி கார் வாங்கி கொடுக்க கூடாதா? அத்தா, அம்மா, கருமாரி, மகமாயி, திரிசூலி, நான் ஆடியன்ஸாவே போய் உக்காந்துடுறேன். ஓகே, கிளம்பு. போய் தொலை, இல்லாட்டி ஏந்திரும். உனக்கு நான் ஏத்தன கற்பூர வேஸ்ட், பூசணிக்காய் வேஸ்ட், சுத்தி உடைச்ச தேங்காய், அதாவது தேங்காய் வேஸ்ட் அப்படின்னு விட்டுக்கிறேன். உட்டால கடி கிரிகிரி லாலா பத்திரி வடகரி. அடுத்த வர சொல்லப்பா. ஹாய் மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, சூலியம்மா, வட மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா, கருமாரியம்மா, கருமாரியம்மா, ரொம்ப கருப்பா இருக்கிற மாரியம்மா. மாரியம்மா, பாஜு போதும்பா, டயர்ட் ஆயிடுச்சுப்பா. டயர்ட் ஆயிடுச்சா? உனக்கு என்னப்பா குறை? ஆத்தா, எனக்கு ஒரு குறையே இல்ல. என்னைக்கு நான் கலைஞர் டிவிக்கு வந்தேனோ அன்னிலிருந்து எனக்கு குறையே கிடையாது. அடி பாருங்க பார். ஆத்தா, இவ்வளவு நாளா உங்ககிட்ட வந்து அதை கூடு இதை கூடுன்னு பிக்கல் பிடுங்கல்ல தான் வந்துட்டு இருந்தானுங்க. ஆனா நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். என்னப்பா? ஆத்தா, ரொம்ப நேரமா நீ சாமி ஆடிட்டு இருக்க. உன்னை யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டாங்களா? நான் கேட்கிறேன் ஆத்தா, சாப்பிடுறதுக்காக உனக்கு நான் ஒரு ஐட்டம் வச்சுட்டு இருக்கேன். என்னப்பா கொண்டு வந்த?
ஆமா அத்தா உனக்கு ஒரு 5 கிலோல வேப்பலை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சாப்பிடாத்தா. வேப்பலை நீ சாப்பிடுவியாப்பா? வேப்பலை நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன், கசக்கம் வாந்தில வரும், நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டா பண்ண பூந்தி வருமா? எப்பா நீ மாறியாத்தாமா, உனக்கு வராது, நீ சாப்பிடு. நான் அந்த காலத்துல சாப்பிட்டேனப்பா, அது இன்னைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கப்பா. சரி, எனக்கு 3 வாங்கோழி பிரியாணி. என்னது வான்கோழியா? இவனுக்கு 2 பேருக்கு சேர்த்தா? இவனுங்க சைவம்ப்பா. ஓ இவனுக்கு தயிர் சாதம் ஊருக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிக்கோங்கப்பா. சரி, அப்புறம் வேற? அந்த செஃப் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சைனீஸ் ஐட்டத்தில் இப்போ புதுசாக என்னெல்லாம் வந்திருக்குன்னு கேளுப்பா. பாம்பு கறி அதில் எல்லாம், பாம்பு கறி, பல்லி பச்சடி, தேளு பொரியல். எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ். ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கிறதுலே காஸ்ட்லி எதுப்பா? காஸ்ட்லி இருக்கிறதுலே மாதுளம்பழம் தான் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஏன்னா சுமையாக்கு தெரியும், அவங்க எந்த செட்டில் நம்ம இதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் தான் கேட்பாங்க. அத்தா கால் வருதா? கால் வருதா? ஏன் ஆத்தா கால் இல்லாமல் நொண்டியாடா இருந்தா? காலோட தானே இருக்கா? ஃபோன் கால். அப்படி வழக்கமா சொல்றேன், விளங்காதவன எடுத்து யாருன்னு கலப்பா? அத்தா வீட்டிலேருந்து ஃபோன் வருதா? அப்பா சாமி ஆடுறாங்களா? இப்போ பேச முடியாத, அப்புறம் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணப்பா. அப்பா சாமி ஆடிட்டு இருங்க, அப்புறம் பேசுவாங்க. அப்பா கிட்ட தான் பேசணும் நான். காதில் வை. அத்தா உங்கள்கிட்ட பேசி ஆகணுமா அத்தா? காதில் வையப்பா. என்னடா? ஹலோ அப்பா. அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கப்பா. அப்பா சாமி ஆடுறாங்க, இந்த டைமில் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிரு. நீங்கள் வரலண்ணா, இப்போ நீங்கள் பேசலன்னா உங்களோட வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்களாம். குடுறா ஃபோனை குடுறா. இதோ அம்மாயிட்டே கொடுக்குறேன். ஏனுங்க மாமோய்? என்னடி எங்க இருக்கீங்க? சாமி ஆடிட்டு இருக்கேன்டி. மாமோய், எனக்காக ஒரு நல்ல மொமெண்டா போடுறீங்களா? நல்ல மூமெண்டா? ஓகே வாடி. மாமோய், நீங்க எதுவுமே பெஸ்டா தான் பாடுவீங்க, எனக்கு தெரியும். சொல்லுடி. மாமோய், நீங்க வருவீங்கன்ட்டு உங்களுக்காக வெள்ளாட்டு கறி குழம்பும், சுட சுட சுக்கா வறுவலும், வஞ்சிர மீன் நல்லா செவக்க வறுத்து வச்சிருந்த மாமோய். நீங்க வேற வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் அதனால எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டுடுறேன். அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதடி செல்லம், நான் இப்போ வந்துடுறேன். சரி சரி, வரும்போது வாழை இலைய நல்லா எடுத்துட்டு வாங்க. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். வச்சிட்டுமா? வச்சிடுங்க மாமோய். டேய் டேய் டேய், என்னடா தக்காளி நடக்குதுங்க? வாடா டேய், நீ சாமி ஆடினா சாமி உன் மேல இறங்கி இருக்குதுன்னா வீட்டுல ஃபோன் பண்ணது அதெல்லாம் எப்படா உனக்கு கேட்கும்? நீ தான் சாமியாச்சே, உனக்கு எப்படி கேட்கும் சொல்லு? உள்ள இருக்கிற ஆத்மாக்கு கேட்கும். என்ன ஆத்மாக்கு கேட்கணும்? உள்ள இருக்கிற பிச்சைக்கார நாய் அவனுக்கு கேட்காது. உனக்கு எப்படி கேட்கு சொல்லு? நீ சாமி எப்படி கேட்கும்? போய் தானே ஊரை ஏமாத்துறேன். நீ மட்டும் இல்லடா, நாட்டுல பல பேர் இப்படி தான்டா திரியிறானுங்க சாமி பேரை சொல்லிட்டு. இவனுங்க பண்றதுனால நம்ம சாமி மேல வச்சிருக்கிற நல்ல பேர் கூட கெடுத்துருவானுங்க போல. இப்பவே ஊரை கூட்டி நீ சாமியார் கிடையாது, போலீஸ் சாமி, நீங்க எல்லாம் டகால்டி வேலை பண்றீங்க நான் சொல்ல போறேன்டா. என்ன இன்னைக்கு ஒரு 40,000 வரை கலெக்ஷன் ஆயிருக்கு. அதில் ஒரு 10,000 உனக்கு வெட்டிடுறேன். அப்படியா? வீட்டில் கறி குழம்பு சூடாக இருக்கு, வந்தேன்னா சாப்பாடு. என்ன சொல்கிறேன்? சந்தினா சாப்பாடா? சரி, அங்கே போய் நின்று கூப்பாடு போட்டால் கூட கேட்டுட்டு கை தட்டிட்டு போயிடுவானுங்க. நீ சாப்பாடு போட்டு காசு வேற கொடுக்குறேன்ற, வா போயிடலாம். சரியப்பா, நான் மலை ஏறேனப்பா. நானும் கூட ஏறேன்னப்பா. ஆஸ் யூஷுவல் கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா 2 பேருமே கலக்கிட்டீங்க. எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சு செமையா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு சின்ன தொய்வுக்கு இல்லாமல் அழகாக பண்ணாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கலக்கிட்டாங்க. லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் சிரிச்சு என்ன சொல்கிறது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணீங்க, சூப்பர். தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் டைமும் வந்து இதே மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.